உங்கள் கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்மா ஆசான் தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் மும்பை, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் மற்றும் தமிழகம் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட ஹெர்போகேர் மருத்துவமனைகள் ISO தர சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றன. நமது ஹெர்போகேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசம் இல்லாமல் அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, அதாவது நிலம் தோன்றிய பின் தோன்றிய முதல் மாந்த இனம் தமிழ் இனம். முதன் மொழி தமிழே. இதைத்தான் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்தோம் நாங்கள் என்று அழகாக புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் பாடியிருப்பார். அப்படிப்பட்ட தமிழர்கள் மொழியின் தொன்மைக்கும் மண்ணின் செழுமைக்கும் இலக்கிய பெருமைக்கும் தமிழ் மருத்துவத்திற்கும் உரியோர் நாம் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் முன்னோர்களால் தமிழ் மருத்துவம் தமிழுக்குரிய அத்துணை தொன்மை சிறப்புகளையும் கொண்டது. பழந்தமிழ் மக்களின் அறிவுக்கு சான்றாகவும் அமைந்துள்ளது. நாகரிகம் மாற மாற நாமும் மாறினோம். இதுபோல நம்முடன் நம் மருத்துவத்துறையும் மாறிக்கொண்டே போகிறது. இதில் நம் முன்னோர்கள் வளர்த்து வந்த தமிழ் மருத்துவம் நாகரிகத்திற்கு மாறிட மனிதர்களுக்கு தமிழ் மருத்துவம் தெரியாமல் போய்விட்டது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆரோக்கியமான மனிதர்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். சிலந்தி வலையாக நோய் பிணி நம்மை பின்னிக் கொண்டு சிதைத்து விடுமோ என்று ஏங்குவோர் பலர் இருக்க, அவர்களுக்காக தமிழ் மருத்துவம் என்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து பத்திரமாக நம்மிடம் கொடுத்து சென்றதை மறந்திடலாமா? உலகமே அதிசயிக்கும் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வான சாஸ்திரம், அறுவை சிகிச்சையிலும் கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் என பல துறைகளிலும் சாதித்து காட்ட முடிந்தது. அந்த வகையில் தமிழ் மருத்துவத்தின் பெருமைகளை நன்கு அறிந்தவர்களிடம் ஒரு நேர்காணல் நடத்தி அவர்களுக்கு என்ன பிரச்சனை தரக்கூடிய பிணியாக இருந்தாலும் அதனை கண்டறிந்து யாராலும் தீர்த்து வைக்க முடியாத பிணிகளுக்கு சவாலாக நின்று சாதித்து காட்டும் ஹெர்போகேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வர்மக்கலை ஆசான் நவீன் பாலாஜி அவர்களால் மட்டும்தான் முடியும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெற்று வளமோடு வாழ்கையில் உடல் நலமுடன் வாழ ஹெர்போகேர் மருத்துவமனையை நாடுங்கள். எல்லாம் விதி என்று வாழ்பவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்களை கரை சேர்க்கும் நமது ஹெர்போகேர் மருத்துவமனை. வணக்கம், நான் உங்கள் நளினி பேசுகிறேங்க. இறைவனோட அருளும் ஆசையும் இருந்தால் தாங்க நல்ல எண்ணங்கள் ஒன்று சேர முடியும், நல்ல மனிதர்கள் ஒன்று சேர முடியும். மனிதனை நோயிலிருந்து குணப்படுத்த வேண்டும், அடுத்து அந்த மனிதனுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. மகிழ்வித்து மகிழ் என்ற அடிப்படையில் எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல் எல்லா வளங்களும் பெற்று நலமாக வாழ முடியும் என்று கூறுகிறார் ஹெர்போகேர் தலைமை மருத்துவர் வர்மா ஆசான் நவீன் பாலாஜி அவர்கள். நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா
வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழியே தாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மகானான நம்ம வர்மா ஆசான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள். இன்று இவரிடம் பயன்பெற்றவர்கள் பல்லாயிரம் பேர். நாளை இவரால் பயன்பெற போகிறவர்கள் பல கோடி பேர். முடக்குவாதத்துலலாம் ரொம்ப ஜாயிண்ட் பெயின், வலி, நைட்டெல்லாம் ரொம்ப தூங்க கூட முடியாது, ரொம்ப திரும்பி கூட படுக்க முடியாது, ரொம்ப பெயினோடு இருந்தேன். இப்போ டாக்டர் வந்து ஈரோடில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ நல்லா தூக்கம் வருது சார். ரொம்ப 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 நன்றி சார், கோடான கோடி நன்றி சார். உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் சார் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். என் பெயர் ஆரோக்கியசாமி. நான் இடைநிலை ஆசிரியராக இருக்கிறேன். என் மகன் அரவிந்த் கிறிஸ்டி மன வளர்ச்சி குன்றிய குழந்தை. இதுவரையிலும் நான் பார்க்காத மருத்துவமனைகளே கிடையாது, பார்க்காத ஆஸ்பத்திரியே கிடைக்காது. மிகப்பெரிய மருத்துவமனையான சென்னையில் எல்லா ஸ்கேனும் எடுத்தாங்க. அந்த ஸ்கேனில் பார்த்துட்டு எந்த பாதிப்பும் இல்லை, நார்மல் அப்படின்னு வந்துச்சு. நார்மல்னு வந்தா அவன் நல்லா இருக்கணும்ல, எதற்காக வலிப்பு நோய் வருகிறது? கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாக இந்த வலிப்பு நோய், இந்த 10 நிமிஷம் கூட ஒரு இடத்துல அமைதியாக இருக்க மாட்டான். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியாது. இன்னைக்கு இவ்வளவு நேரம் பொறுமையா இப்படி உட்கார்ந்துருக்கானா அதுக்கு காரணம் ஹெர்போகேருடைய தலைமை மருத்துவர் தான். ஒரு பழமொழி இது சொல்லுவாங்க, பாட்டு சொல்லுவாங்க, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. சாரை பார்க்கணும்னா முதல்ல பொறுமை அவசியம். எங்கேயாவது எந்த மருத்துவமனையிலையாவது ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. சார் கையை பிடிச்சாலே எல்லாம் வந்துடும். உங்களுடைய உறுப்புகள்ல என்ன பாதிப்பு அப்படியே கிளீனா வந்துடும். அந்த அளவுக்கு இறைவன் அவருக்கு அருளும் ஆசிரும் கொடுத்ததற்காக மீண்டும் இறைவனுக்கு நன்றி. என் மகன் ஏழைகளுக்கெல்லாம் ரெடியா இருப்பான். சார் வந்தோடனையும் முதல்ல என்ன தெரியுமா செய்வான்? சாரை பார்த்தோன்னே போய் அந்த டிவியை இப்படி தொட்டு கும்பிடுவான். உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கும். வலிப்பு வரும், அந்த வலிப்பு நோய் வர்றப்ப யாருமே அவனை பிடிக்க மாட்டாங்க, என்னை தவிர 10 பேர் பிடிப்பாங்க. 10 பேரை அப்படியே தூக்குனா அழகா கீழே சாத்திடுவான். அப்படியே எல்லாரும் விழுந்துருவான். அடிச்சா கை கால் எல்லாம் ரத்தமா இருக்கும். கட்டி போடுவோம். கட்டி போட்டா கயிறெல்லாம் அப்படியே அறுத்து கையில இருந்து ரத்தமா வரும். எல்லாருமே நான் வந்து ஒரு கேலி பொருளாக ஆகிட்டேன். நான் மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் நிம்மதி இல்லை வாழ்க்கையில. சாரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையிலேயே நிம்மதி.
அமாவாசை பௌர்ணமி வந்தா என்ன செய்யும்னே தெரியாது, எந்த நேரத்தில் என்ன பண்ணும்னே தெரியாது. அந்த வலிப்பு நோய் வந்துடும், திடீர்னு அடிச்சிருவான். யார் எந்த நேரத்தில் என்ன செய்யறானே தெரியாது. அந்த வலிப்பு நோய் இந்த அமாவாசைக்கு வரவில்லை. 8 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கான். இரவு நேரத்தில் தூங்கவே மாட்டான். நைட்டு 10:30 மணி 11 மணிக்கெல்லாம் தூங்கவே மாட்டான். ஸ்லீப்பிங் டோஸ் போட்டாலும் தூங்க மாட்டான். இப்போ அந்த ராஜ உறுப்புகளை சரி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நல்லா தூங்குறான். காலையில் 7 மணி வரையிலும் தூங்குறான், நல்லா இருக்கான். இப்போ முதல்ல காது கேட்காது, கண் பார்வை தெரியாது, இப்போ கண்ணு நல்லா தெரியுது. இப்படியே கண்ணை மூடிட்டே தான் அப்படியே தான் போவோம். அது கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கண்ணு சரியாயிடுச்சு. சார் வந்து போன தடவை வந்தோடனையுமே இந்த பையனுக்கு நான் ஃப்ரீயாக பார்க்குறேன்னு சொன்னார். ஆனால் சம்பளம் வாங்குறேன். இல்லாதவங்களுக்கு உண்மையிலேயே முடியலன்னா சார் வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ பேச நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கடவுளுக்கு நன்றி, சாருக்கு நன்றி. எவ்வளோ பேர் பக்கவாத நோயில் எவ்வளோ பேர் பாருங்க. இந்த மனசு யாருக்குங்க வரும்? எங்கேயாவது நான் வலிப்பு நோய்க்கு வந்து ஃப்ரீயாக பார்க்குறேன் எங்கேயாவது சொல்லுங்க விரல விட்டு. கடவுள் உண்மையிலே ஆசீர்வச்சிருக்கிறார் சாரை, அதோட ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த ஆசீர்வாதங்கிறதுக்கு உண்மையிலேயே கடவுளுடைய அருள் இல்லைன்னா வாங்கியிருக்க முடியாது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்துச்சு. வெயிட் குறைஞ்சிட்டான், சுத்தமாக காது கேட்காது. இப்போ வண்டி வாகனங்கள்லாம் ஆரன் அடித்தா அப்படியே தான் நின்றுட்டே இருப்போம். இப்போ ஆரன் அடித்தா உடனே காது நல்லா கேட்குது. இப்போ நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேட்குது, ஆனால் பேச முடியாது. ஒரு சில வார்த்தைகள் அப்பா, ஐயா, போ, வா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வருது. அப்பா, எத்த, அப்பா, எத்த, ப, 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 ப. என் பேர் மணி, நான் கோவில்பாளையத்துலேருந்து வர்றேங்க சார். உங்கள் ட்ரீட்மெண்ட் உங்களை ஒரு பால்காரர் மூலமாக தான் தெரிஞ்சிச்சு. உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 1 மாதத்துலேயே எனக்கு வந்து பைப்ராய்டு கட்டி இருக்குங்க, கர்ப்பப்பையில், கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, சுகர் 15 வருஷமாக இருக்குது. இதுக்கு சுகருக்காக நான் இங்கே வரவே இல்லைங்க சார். என்னோட பைப்ராய்டு கட்டிக்காக தான் எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் நான் ஏறி இறங்கிட்டேன். எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே கர்ப்பப்பையை எடுக்கலைன்னா 8 நாள் தான். 8 நாளில் கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி வெடித்து ரத்தத்தில் கலந்து அது என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கையோட நான் உங்களை தேடி வந்தேன். எனக்காக ஆண்டவர் உங்களை எனக்கு தெரிவிச்சிருக்காரு. உங்கள் மூலமாக எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேட்டில் நல்லா கட்டியாக போச்சு. இப்போ அந்த ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னா 69 கிலோ வெயிட் இருந்தேன், 6-7 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கேங்க சார் முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மனசு ரிலாக்ஸாக இருக்குது. எவ்வளோ வியாதியிலிருந்து நான் வந்தனோ, எத்தனை போராட்டத்திலிருந்து வந்தனோ, இன்னைக்கு நான் வந்து ரிலாக்ஸாக இருக்கேன். ஆண்டவரை நம்புறேங்க சார். உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கர்த்தரோட கிருபையால் எனக்கு கிடைச்சிருக்குங்க சார். உண்மையிலேயே உங்களுக்கு 100 ஆண்டு ஆண்டவர் கொடுக்கணும், அதுக்காகவே நான் ஜெபிக்கிறேங்க சார். கர்த்தருக்கு கோடி நன்றி. பெங்களூர் போனேன், கேன்சர் கட்டி இருக்குது, கர்ப்பப்பை கீழே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கரண்ட் வச்சாங்க, கீமோ கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மறுபடியும் நானாக சொன்னால் தான் அங்கே பார்ப்பாங்க ட்ரீட்மெண்ட். இங்கே வலிக்குது, எனக்கு இங்கே அந்த மாதிரி இருக்குது, இங்கே மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு கூட நான் போய் வலிக்குதுன்னு சொன்னால் டேப்லெட் தான் எழுதி கொடுக்குவாங்க. அது என்ன இருக்குதுன்னே பார்க்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம் போய் கூட எனக்கு இந்த மாதிரி வயிற்றுல ஏதோ கட்டி மாதிரி எனக்கு மறுபடியும் இருக்குது அப்புறந்தே தான் சொல்லினுக்கிறேன். ஆனால் அவங்க வந்து அது கேட்கவே இல்லை, மாத்திரையே தான் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டு வந்து எம்ஆர் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இது ஆகாது, இன்னும் 1 மாதம் தான் இருக்கும், ஃபுல்லாக ஆகிட்டுக்குது, கர்ப்பப்பை எடுத்துடணும், இது எல்லாமே வயிற்றுல இருக்கிறது, யூரின் பேக்கு எல்லாமே எடுத்துடணும், எடுத்துகிட்டு பேக் வச்சுருவாங்க தனியாக, அவ்வளோதான். இன்னும் 1 மாதம் இருக்குவாங்க, இல்லை 6 மாதமோ தெரியாது, எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு கூட சொல்லிட்டாங்க. நான் செத்தாலும் சரி நான் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்த்தேன் சார். ஓரளவுக்கு 15 நாள்லேயே கொஞ்சம் நல்லா இருக்குது. கேஸ்ட்ரிக்ன்றது வந்து கேஸ்ட்ரிக் மாத்திரை சாப்பிட்டா தான் அந்த கேஸ்ட்ரிக் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு இங்கே வந்து பார்க்குறதுலேருந்து முதுகு வலி, இடுப்பு வலி, வயிறு வலி, கேஸ்ட்ரிக் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் நல்லா. இன்னும் நான் வந்து நான் அந்த அம்மா ஓம் சக்தியை நம்புவேன். நீங்கள் தான் என்ன வழி விட்டாலும் சரி, எடுத்தாலும் சரி, விட்டாலும் சரின்னா அந்த அம்மா இந்த சாமி கிட்ட அனுப்பிச்சாங்க. இந்த சாமி கிட்ட இருந்து இங்கே பார்த்துட்டு உடனே நான் அவங்கக்கிட்ட போனேன். மாறி மாறி கடவுளுங்களை இங்கே தான் பார்த்துருக்குறேன். நல்ல குணமாக என் பிள்ளைங்களுக்கு நான் தாயாக இருக்கணும் அப்படின்னு இருப்பேன் அப்படின்ற தைரியம் எனக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு பூர்ணமாக நம்பிக்கை. நான் 4 பேராட்டம் என்னை கேவலம் பேசினவங்களாம் எவ்வளோ பேர், நம்மளாட்டம் பொண்ணுங்கள்லாம் காயலான்னா காயலாவே சொல்லலை. எய்ட்ஸ் இருக்குமா, அவளுக்கு வேற ஏதாவது காயலாக இருக்குமா அப்படின்னு கேவலப்படுத்தி எப்படியெல்லாம் கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. ஆனாலும் அதெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்களே கடவுள் என்ன வழி விட்டாலும் சரி அப்படின்னுட்டு கடவுளே அப்படின்ட்டு அந்த கடவுளையும் இந்த கடவுளையும் தான் நான் கையெடுக்கிறேன் சார். சொந்த பந்தம் கூட இன்னைக்கு எங்களை இந்த காயில கேன்சர் இருக்குதான் அப்படின்னு நினச்சி எல்லாம் தூரம் வச்சு பார்க்குறாங்க. அந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது
வாய்ப்பு கொடுத்தாரு. என் பேர் ஆமினா, தென்காசிலேருந்து வர்றேன். ஃபஸ்ட்டு தைராய்டுக்காக வந்தேன். கழுத்து வீங்கிருச்சு, ஆப்ரேஷன் தான் தீர்வுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஒரு 3 மாதம் மருந்து சாப்பிட்டே கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. அப்புறம் முடக்குவாத நீர் இருந்துச்சு, அதுக்கு எங்கெல்லாமோ காமிச்சேன். இதுக்கு தீர்வே கிடையாது, காலமுகம் அப்படி தான் இருக்குன்ட்டாங்க. இங்கே வந்து மருந்து சாப்பிட்டே 2 மாதத்தில் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. இந்த மருந்து ஒரு மருந்து சாப்பிட்டா எல்லா நோயும் சரியாயிருன்னு டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக 100க்கு 100 உண்மை. ரொம்ப நடக்க முடியாமல் படுக்கையாக கிடந்தேன். இப்போ நல்லா நடக்கேன். ரொம்ப நன்றி. நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்கள், புரியுதுங்களா? குணப்படுத்துபவன் இறைவனை. எந்த ஒரு மருந்துகளாலும், எந்த ஒரு மாத்திரையாலும், எந்த ஒரு மருத்துவமனையாலும் எந்த ஒரு வியாதி குணப்படுத்த முடியாது. என்ன வயசாச்சு குழந்தைக்கு? 9 வயசு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வாடத்துங்க. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீனுடைய எனர்ஜி டோட்டலாக இல்லைம்மா. பா, பேர் என்ன குட்டிமா? ஐ, அழகா பேசுறியே. சட்டை கழட்டு. ஸ்கூல் போறியா? என்ன படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா நீ? இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இது அழகாக கவலையே பட வேணாம் சார். இதை விட மோசமாக ஒரு முஸ்லீம் வந்து மயிலாடுதுறையில் எல்லாருமே பார்த்துக்கேன் சார். கடைசி இன்னைக்கு தான் பார்த்துட்டேன். உங்களை வந்து தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கின் டாக்டர் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் சார். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சம் எல்லா இடத்தையும் வித்துட்டு வாடகையில் இருக்கேன் சார்ப்பா. என்னால் புரியல சார். என் லைஃப் இருக்கும்போது அவனை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு தான் சார் எங்கள் ஒன்றோட கடைசியாக வந்துருக்கேன் சார். எனக்கு பைசா வேணாம், விடுங்க சார். பைசா இல்லை சார். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த குழந்தைய நான் வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கு அப்புறம் அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க அண்ணன் இருக்காங்க, யார் சார் பார்ப்பாங்க? அழகாக கவலையே பட வேணாம் சார். நமக்கு இருக்க பிரச்சனையா சார்? இந்த குழந்தைய பாருங்க சார். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? சார் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு நான் 150 1000 பேர்த்த நான் பார்க்குறேன் சார். நான் கண்ணீரோட பார்த்துட்ருக்கேன். நான் திரும்பிடா குட்டிமா. இந்த குழந்தை எப்படி மட்டும் மாறுதுங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். கரெக்டாக ஒரு 6 மாதம் கழிச்சு பாருங்க என்கிட்ட. நீங்கள் பேர் என்ன? ஓகேடா சொல்லலாம், போடா பக்கடா. ஒன்றும் இல்லை சார், கவலைப்படாதீங்க. என்ன நீங்கள் எனக்கு 5 பைசா எனக்கு வேண்டாம். சரியா? எல்லாமே சரியா? ஐயோ ப்ளீஸ் வேணாம், ஒன்றும் வேணாம் சார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உண்மையிலேயே நான் வந்து உங்களை தலை வணங்குறேன். ஒரு நிமிஷம் கொடுங்களேன். அதான் சார், சார் வந்து உங்கள் பேர் என்ன? முகமது அலி. நான் தினமுமே நான் வந்து டெய்லி நான் படுக்கும் பொழுது திருக்குரான் படிக்காமல் நான் படுக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு நபர்களுக்கும் நான் சொல்கிறதே என்ன அப்படின்னா, திருக்குரான் தயவு செய்து படிங்க. ஒவ்வொருத்தருமே நமக்கு வாழ்ந்து காட்டி, அதாவது கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து உணர வைத்த பெருமகனார், நபிகள் பெருமகனுடைய ஹதீஸும் சரி திருக்குரானையும் சரி நீங்கள் படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் தோல்விங்கிறதே கிடையாதுங்கிறத நான் உணர்ந்து இன்னைக்கு என்னுடைய வெற்றிக்கு காரணமே திருக்குரான் தான். ஓப்பனாக பேசுகிறேன். நான் திருக்குரான் படிக்காமல் நான் படுக்கவே மாட்டேன். இன்னைக்கு கூட வரும்போது காலையில் படிச்சு தான். நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் படிக்காமல் போக மாட்டேன். நான் ஹிந்து தான், நான் முருக பக்தன். ஆனாலும் இறைவன் என்பவன் ஒருவனே. அந்த இறைவன், நான் முருகன் சொல்கிறேன், இவங்க அல்லான்னு சொல்கிறாங்க, அவங்க இயேசுன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் நான் திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு நான் போனது கிடையாது. எனக்கு பேர் நவீன் பாலாஜி. நான் முருகன் மட்டும்தான் வணங்குவேன். இறைவன் ஒருவன் முருகனே, அந்த நேம் வச்சுக்கிட்டேன் நான். ஆனால் என்னுடைய மார்க்கம் வந்து இஸ்லாம். முழுக்க நான் வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நான் திருக்குறானை தான் ஃபாலோ பண்ணுறேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த குழந்தையை பார்த்த உடனே இவர் வந்து ஒரு இஸ்லாமியர். சார், இந்த குழந்தைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்தாரு எனக்கு. பட் அது வேண்டாம், ஏன்னா நான் கண்டிப்பாக எனக்கு கடவுள் அந்த சக்தியை கொடுத்துருக்காரு. நான் இலவசமாக தான் பண்ண போகிறேன். அது அப்புறம் ஆனால் அவர் எவ்வளோ மனசு மட்டும் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சார் வாழ்க்கை? சார் கண்டிப்பா உங்களை அல்லாஹ் வந்து சார் உட்காருங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப எங்க வந்து நீ மனித பண்புகள் மாண்புகள் வந்து அழிஞ்சு போச்சு சொல்றாங்க? கிடையாது சார், இருக்கு சார். நபிகளுடைய வார்த்தை அப்படியே பின்பற்றாரு சார். அதை விட வேற என்ன சார் அவருக்கு வேணும்? சார் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை, அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. மாற்று கருத்தே கிடையாது சார். உங்களுடைய குணம் உண்டா இல்லையா?
உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. கண்களை பாதிக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் போக்க பாரம்பரிய மருத்துவத்தின் துணையோடு உதவிக்கு வருகிறது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல் ஐ கிட். உடனடியாக உங்கள் இல்லம் தேடி வர ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனடியா கால் பண்ணுங்க. உடல் பருமன் குறைக்க டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல் ஸ்லிம் கிட். இந்த ஸ்லிம் கிட்டை வாங்குவதற்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மது அடிமையினால் விடுதலை பெற்று மறுவாழ்வு பெற நேச்சுரல்ஸ் டீஅடிஷன் கிட்டை பயன்படுத்துங்கள். போதையில்லாத உலகத்திற்கான மாற்றத்தினை உங்களிடமிருந்தே துவங்குங்கள். முதுகு வலியா, மூட்டு வலியா, கழுத்து வலியா, இடுப்பு வலியா, கைகளை தூக்க முடியவில்லையா? கவலைப்பட வேண்டாம். அனைத்து வழிகளிலும் இருந்து நிவாரணம் பெற 10 வகையான மூலிகை உணவுப் பொருட்கள் உள்ள டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல்ஸ் ஆர்த்தோ கிட். இந்த ஆர்த்தோ கிட் உங்கள் இல்லம் தேடி வர உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நமது வர்மா ஆசான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களோட நேச்சுரல்ஸ் ஹோம் ஃபேஷியல் கிட்ட யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன, மத்தவங்க கண்ணெல்லாம் உங்க மேலதான். சர்க்கரை நோய் பல வகை இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் பெற உருவாக்கப்பட்டதுதான் டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல்ஸ் டயா கிட். இந்த டயா கிட்டை வாங்குவதற்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நமது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் மூலிகை உணவுப் பொருட்கள் நீங்கள் வாங்கியவுடன் எங்களது மருத்துவர் குழு உங்களை தொடர்பு கொண்டு அதை எப்படி சாப்பிட வேண்டும் போன்ற அனைத்து விதமான வழிமுறைகள் எடுத்துரைத்து உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள். நமது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸ் நிறுவனம் ISO 9001 2008 தர சான்றிதழும் மற்றும் ISO 22000-2005 GMP தயாரிப்பு தர சான்றிதழும் பெற்றுள்ளது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பெஸ்ட் 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 பெஸ்ட். கொடுப்பான் எவை கொடுப்பான் என்றிவர்கள் எண்ணும் முன்னே புன்னும்
கொடுப்பான், பொருள் கொடுப்பான், போதாது போதாதென்றான் இன்னும் கொடுப்பான். இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான், தன்னுயிரும் தான் கொடுப்பான். தயாநிதியே ஆ